இங்க நம்ம ஹீரோ ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாதிரியே அவருடைய ஃபேஸ்ல டாட்டூ குத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோட்ல தம் அடிச்சுட்டே நடந்து போய் வேணும்னே அங்க இருக்கிற ஒரு போலீஸ் மேல சிகரெட் ஆஷ தட்டி விட்டுறாரு. அதனால உடனே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி அவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவரு அந்த கிரிமினல் மாதிரியே ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதனால போலீஸ்லாம் இவர் தான் அந்த கிரிமினல்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரொம்பவே செக்யூர்டான மலேசியன் ஜெயில கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவர் இந்த ஜெயிலுக்குள்ள எதுக்காக வந்திருப்பாருன்னா அந்த ஜெயில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேங் லீடரை போட்டு தள்ளுறதுக்காக தான். இப்போ அவர் ஜெயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கி செக் பண்றாங்க. ஏன்னா ஒரு பபிள் கம் மாதிரியே ஒரு பாம் ரெடி பண்ணி அதை வெடிக்க வைக்கிறதுக்கான டிவைஸ் ஒரு சிகரெட்டுக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம அது எந்த சிகரெட்னு மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால அவர் மேல சுத்தமா டவுட்டே வராம அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் திரும்ப கொடுத்து அவரை உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போன நம்ம ஹீரோ ஒரு கரெக்டான சிச்சுவேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட யாருக்கும் தெரியாம ஒரு கத்தியை கொடுக்குறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க ஏதோ பெருசா நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் வாங்குறதுக்காக லைன்ல நிக்கும் போது அவனுக்கே தெரியாம அவனுடைய கத்தியை இவர் அடிச்சிருவாரு. அதே நேரத்தில் அந்த கேங் லீடர் அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ யாருக்கும் தெரியாம ஹேண்டிகேப் வேஷம் போட்ட ஒருத்தன் கையில ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கிட்டு அந்த கேங் லீடரை கொல்றதுக்காக அவன் கிட்டேயே வந்துடுறான். விட்டு அவனே கொன்னுட்டு இருப்பான் போல. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து ஒரு கத்தியை பறக்க விட்டு அவனை கொன்னுட்டு அந்த கேங் லீடரை இவர் காப்பாத்துறாரு. அதனால அந்த கேங் லீடர் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவனுடைய பிரைவேட் செல்லுக்கு கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள போவாரு. போன உடனே அவன் இன்னையில இருந்து நீ தான் எனக்கு செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு ஒரு புது வேலையை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனுடைய கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சு அவனை ஸ்பாட்லயே கொன்னுட்டு அவர் கையில எடுத்துட்டு வந்த பாய்சனை அவன் சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த ஃபுட்ல கலந்து அவனுடைய வாயிலேயே ஊத்தி விட்டுட்டு இவர் வெளியில வந்துருவாரு. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவனுடைய அடியாட்கள் கிட்ட உள்ள தலைவன் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வர சொல்லிட்டு வருவாரு. வெளியில வந்த நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த அந்த பபிள் கம் எடுத்து அந்த ஜெயில் சுவருடைய ஓட்டையில சொருகிட்டு உடனே அதுக்குள்ள எதையோ ஒன்னத்தை சொருகி அப்படியே பத்த வச்சிடுறாரு. இவர் பண்றத சிசிடிவி மூலமா கார்ட்ஸ் எல்லாம் பாத்துறாங்க. பார்த்துட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே இவர் சட்டையெல்லாம் கலட்டிட்டு அவருடைய உடம்பு முழுக்க ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து தடவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த சுவர் அப்படியே டமால்னு வெடிஞ்சு அதுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டையே உருவாயிடுது. அது வழியா பூந்து எப்படியே வெளியில வந்துடுறாரு. செக்யூரிட்டி கார்ட்லாம் வேற பயங்கர ஸ்பீடா ஒரு பின்னாலே துரத்திக்கிட்டு வருவாங்க. கடைசியில நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே எகிரி தண்ணியில குதிச்சு சூப்பரா தப்பிச்சு வந்துருவாரு.